ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு சூப்பரான ஒரு சட்னிங்க, அட்டகாசமாக இருக்கும். இட்லி தோசைலாம் செஞ்சிங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும். இட்லியா தோசையா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக, ஹெல்த்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் எந்தவித பாதிப்புமே இல்லாமல் மேம்படுத்துகிற மாதிரி அப்படி என்ன சட்னி இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு சட்டன் பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வறுக்க வேண்டியது எல்லாத்தையுமே நம்ம வறுத்தரலாம். ஃபர்ஸ்ட்டு மிளகு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு மிளகு இதில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் அடுத்தது சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஏறிடுச்சு. இந்த நேரத்தில் 3/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சட்னியோட ஸ்மெல்லையே டேஸ்ட்டையே கெடுத்துரும். அதனால மிளகு சேர்த்துட்டு சூடு ஏறினதுக்கு அப்புறமேட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அதை வறுத்து விடலாம். நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க அடுப்பை. மிளகாய் வத்தல் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 வத்தல் மட்டும் சேர்த்துருக்குறேன். வறுத்தது எல்லாத்தையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க, ஆறட்டும். இதுல 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 தக்காளியை பழமா சேர்த்து நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இந்த சட்னியோட டேஸ்ட்டு தக்காளியை வதக்குறதுல தான் இருக்கு. நல்லா வதக்கிடணுங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் நஞ்சம் மட்டும் நம்ம வதக்கியிருந்தோம், பச்சை வாசனை போகல அப்படின்னு நல்லா இருக்காது. நல்லா வதக்கி சுண்ட சுள்ளன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 தக்காளி தான் சேர்த்திருக்கிறேன். இந்த அளவுக்கு 2 தக்காளி சரியா இருக்கும். இது நாட்டு தக்காளி அப்படின்றதுனால புளிப்பு அதிகமா இருக்கும். சப்போஸ் நீங்க புளிப்பு இல்லாத தக்காளி அப்படின்னா கூடுதலா கூட ஒன்று சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நல்லா சுருங்கணும். 1 நிமிஷத்துலயே பாருங்களேன், நல்லா மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏகப்பட்ட சட்னி வெரைட்டிஸ் இருக்குங்க. நம்ம சேனல்லையே 50க்கும் மேல போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம சவுத் இந்தியன்ல பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி இட்லி தோசை இந்த மாதிரி நம்ம செய்வோம். அதுக்கு ஒரே மாதிரி தேங்காய் சட்னி செய்யறதை விட வித்தியாசமா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நம்ம இட்லி தோசை சாப்பிடுற ஃபீலே இருக்காது. அப்படியே என்ஜாய் பண்ணி கிட்ஸ் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். கட் பண்ணும் பொழுது நம்ம வெட்டி இதுல சேர்த்தோம் இல்லையா, அப்ப நல்லா முழுசா இருந்துச்சு. இப்ப நல்லா அமைங்கிருச்சு. இந்த நேரத்துல ஒரு 2 சில் அளவு தேங்காய், அவ்வளவுதான் இருக்கும். டேபிள் ஸ்பூன்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வருங்க. அந்த அளவு தேங்காய் துருவல் நான் எடுத்துருக்கிறேன். இல்லைன்னா 2 சில் அளவு எடுத்துக்கோங்க, அது சரியா இருக்கும். இதோட சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நான் இன்னைக்கு சேர்த்திருக்கிற மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும். உங்களுக்கு நீங்க காரம் அதிகமா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க நார்மல் மிளகாயை நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி தான் சேர்த்திருக்கிறேன். ஏன்னா மிளகோட காரம் அதிகமா இருக்கணும் அப்படின்றதுனால நீங்க நார்மல் மிளகாய் சேர்த்திருந்தீங்க அப்படின்னா அந்த அளவை கம்மி பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமா வேணும்னா கூட்டிக்கோங்க, உங்களுடைய இஷ்டம் தான். நம்மளுடைய தேங்காய் நல்லா வதங்கிடணும். வதங்காம நம்ம பச்சையா போட்டோம் அப்படின்னா அந்த அளவு நல்லா இருக்காது. அதனால ஓரளவு நல்லா அதை வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் ஃபர்ஸ்ட் சேர்த்துறாதீங்க. தக்காளியில இருக்கிற தண்ணியும் போதுமானது. தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன். சட்னியும் அரைச்சாச்சு. பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. டேஸ்ட்டும் செம்மையா இருக்குங்க. அப்படியே தாளிச்சு சேர்த்தோம்னா செம்மையா இருக்கும். டேஸ்ட் நம்ம மிளகெல்லாம் சேர்த்திருக்கோம் இல்லையா, அந்த காட்டம் தெரியுது, காரம் தெரியுது. அப்புறம் வெந்தயத்தோட ஃபிளேவர் நம்ம 1/2 டீஸ்பூன் கொஞ்சம் தானே சேர்த்தோம், அதோட மைல்டு ஃபிளேவர் சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நல்லெண்ணெயில கடுகு, உடைச்ச உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து நம்ம அப்படியே தாளிச்சு இதை சேர்த்துடலாம். அப்படியே சுடுற நல்லெண்ணெயில இந்த சட்னியோட அப்படியே மிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், செம்மையா இருக்கும். ஃப்ளேவரே அவ்வளோ ஒரு நல்லா இருக்கு. தோசைக்கெல்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா நீங்க தண்ணியாவே கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி சட்னியை நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே மாதிரியே தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இல்லாம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். எஸ்பெஷலி இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.